ஒரு வார்த்தை இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். பட் இந்த வார்த்தைய எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்றது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, விட்டா சிக்காதுடான்னு சொல்லி அந்த வேட்டையன் படத்துல பாடியிருப்பாரு. இப்போ ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா என்னது? அதுக்காகத்தான் நான் ஒரு கதை வச்சிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே இணைப்பில் இருக்க. கணேஷ் என்கிற பையன் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன். மிகப்பெரிய கனவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு வந்து எப்போதுமே வந்து பெருமை சேர்க்கணும் என்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இதனால் அவனோட பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டீச்சர் வந்து அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. தன்னோட தாய் தந்தையர் மீது வந்து ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறான். அதே நேரம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறனால அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் வந்து இவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. பட் இவனோட லைஃப் வந்து அப்படியே மாறிடுச்சு. அவன் செஞ்ச ஒரு சின்ன தப்பால். அது வந்து அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு, ஃபைனல் எக்ஸாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாமு. அந்த எக்ஸாமுக்கு இவன் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை. இதனால் வந்து தான் ஃபெயிலியர் ஆயிடுவோம். அவனோட பேரண்ட்ஸை பற்றி வேறு யாரும் எதுவும் பேசிடுவாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவனுக்கு ஒரு ஷார்ட்கட் ஐடியா வருது. அவனோட எக்ஸாமில் வந்து பிட் அடிக்கலாம், எக்ஸாம் வந்து சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு, அதனால் வந்து நம்மளை செக் பண்ண மாட்டாங்க, நம்ம பிட் அடித்தாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அந்த எக்ஸாம் காலில் இருக்கும்போது, பட் தெரியாதனமாக என்னமோ அவனை வந்து பிடிச்சிருந்தாங்க. அவன் எக்ஸாமில் வந்து பிட் அடித்ததை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவன் வந்து மாட்டிக்கிறான். நேராக அவனை வந்து கூட்டுட்டு ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நடந்த விஷயங்கள், அங்கே அவங்க ஹெட் மாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து அவனை வந்து ரொம்பவே வந்து பாதிச்சிருச்சு. அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க, கணேஷ், நீ வந்து இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்ட. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒன்னால் சில பேர்கள்லாம் வந்து வர வேண்டிய நிலைமையில இருந்தது. அதே பேர் எல்லாம் இப்போ ஒன்னாலே வந்து கெட்டு போக போகுது உங்களுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல பேர்லாம் இருக்குது. அந்த பேரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை. இந்த பள்ளிக்கூடத்தில் இனிமே உனக்கு வந்து இடம் கிடையாது. பள்ளிக்கூடத்தை விட்டு நீ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிடுறாங்க. வார்த்தை வந்து அவனை ரொம்பவே வந்து பாதிச்சிருச்சு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவன் ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, இவன் வந்து எல்லா எக்ஸாம்லையும் இப்படி தான் பிட் அடித்து சீட் பண்ணி தான் நிறையா மார்க் வாங்கி இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இவனை ரொம்ப பாதிச்சதுனால இவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போகவே தயாராக இல்லாமல் வீட்டுக்குள்ளே ரொம்ப தனிமையாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இதுக்கு மேலே நம்ம கனவு வாழ்க்கையை அவ்வளோதான் பொழுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்துருக்கான். ஒரு நாள் அவனோட அப்பா வந்து அவன் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, கணேஷ், இங்கே சுற்றி இருக்கக்கூடிய இந்த மக்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த நடந்த விஷயங்களை பற்றி கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. பட் நீ இந்த விஷயங்களை வந்து மறக்காமல் உன் கூடவே வந்து வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் குப்பை மாதிரி உன் கூடயே வந்து நீ தூக்கிட்டு சுமக்க வேண்டியதுதான். உன்னோட பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசி, அது மேலே நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அந்த வார்த்தை தான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்குது. மீண்டும் என்ன பண்ணுறான்னா, அந்த கணேஷ் அவனோட வாழ்க்கையை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்ட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்றான். நிறையா புது ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டு, நிறையா ப்ராப்ளம் சால்விங் பண்ணக்கூடிய ஸ்கில் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு, அப்பப்போ சின்ன சின்ன காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் பண்ணக்கூடிய வெற்றிகள் எல்லாமே வந்து அவனுக்கு மீண்டும் வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுக்க ஆரம்பிக்குது. அவன் காலேஜில் அந்த கல்ச்சரலில் ஸ்டேஜில் நின்று அவன் கொடுத்த அந்த பப்ளிக் ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே வந்து எந்திரிச்சு கை தட்டினாங்க. அது வந்து அவனை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை மாற்றி கொடுத்துட்டு, இப்போ கணேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறான். எல்லா பக்கமும் மக்களுக்கு வந்து எல்லா பக்கமும் இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சொல்லக்கூடிய ஸ்டோரி என்ன தெரியுமா? அவன் லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை தான் வந்து அவன் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு ஃபேவரட்டான லைன் என்ன அப்படின்னா, த பாஸ்ட் டஸ் நாட் டிஃபைன் யூ. உங்களுடைய கடந்த காலம் உங்களை வந்து எப்போதுமே வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியாது. யுவர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலம் போனது போச்சு அப்படிங்கிற வார்த்தையை தான் அவன் எல்லா பக்கமே எப்போதுமே வந்து யூஸ் பண்ணுவான். அவன் ஒரு நேரத்தில் பண்ண ஒரு மிஸ்டேக் அவனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூனி குறுக வச்சுது. அதே மிஸ்டேக்கை தான் அவன் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்கிறான். ஸோ நம்ம இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க.
ஆர் ஒரு ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நினைவில் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்னோட கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது போச்சு. அதாவது இப்போ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். அந்த வாழ்க்கைய வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உங்களால அந்த விஷயத்த மாத்தவும் முடியாது. ஸோ அந்த விஷயங்கள பத்தி நீங்க திங்க் பண்றது ரொம்பவே வந்து தப்பு தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. நீங்க அந்த விஷயத்த வச்சு ஏதாவது உங்களால செய்ய முடியுமா? இல்ல உங்களால வந்து அந்த விஷயங்கள மாத்த முடியுமா? அப்படி கேட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பாஸ்ட்ல இருந்து நீங்க ஒரு லெசன் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்க வந்து மூவ் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த எபிசோட் எண்டுல உங்களுக்கு வந்து 2 விஷயம் வச்சிருக்கேன். ஒரு கொஸ்டினும் வச்சிருக்கிறேன், ஒரு சேலஞ்சும் வச்சிருக்கிறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, உங்களோட கடந்த கால வாழ்க்கையில நடந்த எந்த இன்சிடென்ட்டால உங்களால வந்து அத விட்டு வெளிய வர முடியல? இது ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரா? இல்ல ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்டா? எந்த விஷயத்தால வந்து உங்களால வந்து வெளிய வர முடியல அப்படிங்கிறது தான் கொஸ்டினு. சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து, உங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் என்ன? அந்த இன்சிடென்ட்ல எதனால வந்து உங்கள விட்டு வெளிய வர முடியல அப்படிங்கிறத வந்து நீங்க எழுதுங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த விஷயத்தால தான் வந்து என்னால வெளிய வர முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுட்டு நீங்க வெளிய வாங்க. யுவர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. யுவர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அத வச்சு உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ யுவர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பட் யுவர் ஃபியூச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நம்ம பாட்காஸ்ட் பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏ பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆப் எவர் சொல்புடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.